இவன் தான் பார்த்தீங்கன்னா பர்த்டே பாய். Demo Craftech. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது தமிழ் கிராஃப்டெக் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிஐஒய் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரே பெயிண்ட்டு அப்புறம் ஸ்னோ ஸ்ப்ரே தான் மேக் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஸ்ப்ரே எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு பழைய ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ப்ரே பாட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது பார்ட்டியில் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டிருப்பாங்க. அதை எடுத்து அதோடய டாப் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள், அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த டாப்பு மட்டும் நம்ம தனியாக கழட்டி எடுத்துடலாம். அந்த கேனை நமக்கு தேவையில்லை. அதுக்குள்ளார ஒரு கோலி குண்டு இருக்கும், அதையும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஏர் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சைக்கிள் டியூபோட மவுத்து நமக்கு தேவைப்படும். அந்த மவுத்தை மட்டும் நம்ம அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மவுத்தை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த மவுத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெட்டு இருக்கும். அந்த நெட்டை அப்படியே நம்ம கட்டிங் வேர் யூஸ் பண்ணி அந்த நெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். நெட்டை அப்படியே நம்ம கழட்டி வெளில எடுத்துடலாம். ஸோ கழட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த டியூப்பு அது எல்லாத்தையும் தனியாக கழட்டி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். அதை அப்படியே வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அதில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டியூப் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. இந்த வாட்டர் கேனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் போடணும். ஸோ அதுக்காக நான் சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணி ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். கரெக்டாக எந்த இடத்த ஹோல் போடுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் ஹோல் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சால்ட்ரிங் அயன் இல்லைன்னா ஏதாவது கம்பியை சுட வச்சு கூட நீங்கள் ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் வச்சுருக்க அந்த மவுத்தை எடுத்துக்கோங்க. இந்த மவுத்தை பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு உள்ளார வழியாக அந்த ஹோல்குள்ளார விடணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கட்டு கம்பியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை மாட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் மாட்டி அந்த ஹோல் வழியாக அந்த மவுத்தை வெளில எடுத்துருங்க. இந்த ஹோலை ரொம்ப பெருசாகவும் போடாமல் ரொம்ப சின்னதாகவும் போடாமல் கரெக்டான ஈக்குவலான அளவுக்கு ஹோலை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெளில எடுத்ததுக்கப்புறம் அந்த நெட்டை போட்டு நம்ம நல்லா டைட் பண்ணிடலாம். இது நல்லா டைட் பண்ணுங்கள். இது வழியாக ஏர் வெளியாகக்கூடாது. அதுக்காக இது நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் அந்த மவுத்தையும் அதுக்கு மேலே போடுற அந்த போல்டையும் நம்ம போட்டுடலாம். ஓகே, அதுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி வாட்டர் கேனோட மூடியை எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர் கேனோட மூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் போடணும். இந்த ஹோலையும் பார்த்தீங்கன்னா நான் சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணி இந்த ஹோலை போட்டுக்கிறேன். ஹோலை போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரேவை எடுத்து அந்த மூடியில் நம்ம இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு எம்சீல் வேணும். எம்சீலில் பிளாக் கலர் ஒன்று, ஒயிட் கலர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம மாதிரி நல்லா பிளாக் கலர் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி உருட்டி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்குவோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. இதுலேருந்து ஏர் வெளியாகக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இந்த எம்சியில் போட்டு ஒட்டுறோம். எம்சில் காஞ்சிட்ட பிறகு ரொம்பவே ஸ்ட்ராங்காகிடும். இதே மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஸோ ஃபைனலாக ஒட்டினதுக்கப்புறம் இதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours காய வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு காய வச்சுருங்க. ஸோ காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 hours காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஆகிடும். ஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதே மாதிரி காய வச்சுக்கோங்க. இந்த பைப் பார்த்தீங்கன்னா நானாக ஓட்டினது. கொஞ்சம் பைப்பு லென்த்தாக வேணுன்றதுக்காக நான் இதை ஓட்டினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு இதே மாதிரி ஒரு ஷாம்பு தேவைப்படும். நீங்கள் எந்த ஷாம்பு வேணால் இதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நுரை எந்த ஷாம்பில் அதிகமாக வருதோ அந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அந்த வாட்டர் கேனுக்குள்ளே இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா அதில் தண்ணியை ஊற்றிக்கிறேன்.
உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஷாம்புக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நாம் ஒரு கோலி குண்டு எடுத்து வச்சோம்ல, அந்த கோலி குண்டை எடுத்து அந்த வாட்டர் கேனுக்குள்ளார நாம் போட்டுடலாம். அந்த கோலி குண்டை உள்ளார போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி அந்த ஸ்ப்ரேவை எடுத்து நல்லா மூடிக்கோங்க, டைட்டாக மூடிக்கோங்க. ஏர் வெளில வராத மாதிரி டைட்டாக மூடிக்கோங்க. மூடினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா நுர நிறையா வரதை உங்களால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சைக்கிள் பம்ப் எடுத்துக்கோங்க. சைக்கிள் பம்ப் எடுத்து இந்த மவுத்தில் இந்த மாதிரி மாட்டிட்டு நல்லா ஏர் ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஏர் ஃபில் பண்ணுறாதீங்க, அது வெடிக்கிற அளவுக்கு ஏர் ஃபில் பண்ணுறாதீங்க. ஓரளவுக்கு மீடியமாக ஏர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏர் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஸ்னோ ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்னோ ஸ்ப்ரே பார்க்கலாம், அதுக்கப்புறம் பெயிண்ட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க அந்த ஸ்ப்ரே எப்படி அடிக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டுக்கு வெளிலேருந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே அடித்து காட்டுறேன். எந்த அளவுக்கு நுர போகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே அடிக்குது. Got the man with the plan right here. Bringing swag with the man right here. Living up fun, sipping on beer. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதில் பெயிண்ட்டு ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டர் பெயிண்ட் எடுத்துருக்கேன். இந்த வாட்டர் பெயிண்ட்டை அப்படியே எடுத்து இதில் ஊற்றி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணி கலக்கி இது எப்படி வருதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்டர் பெயிண்ட்டு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி தென்னங்குச்சி வச்சு எடுத்து விட்றேன் பெயிண்ட்டை. ஸோ இப்போ நம்ம இதில் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா ஊற்றிட்டுருக்கேன். அதனால் இந்த மாதிரி தான் அடிக்கும்போது இந்த மாதிரி தான் தெரியுது. இப்போ நம்ம இதை ஒரு ஒயிட் போர்டில் அடித்து எப்படி வருதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒயிட் போர்டில் அடிக்கும்போது இந்த அளவுக்கு தான் தெரியுது. நீங்களே இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பெயிண்ட் வருதுன்னு. நான் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன், அதனால தான் இந்த மாதிரி வருது. இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிருந்தேன்னா கரெக்டாக வந்துருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்னோ ஸ்ப்ரே அப்புறம் ஸ்ப்ரே பெயிண்ட் எப்படி மேக் பண்ணுறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறேங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.